வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. ரக்ஷா பந்தன் இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை உஸ்பெகிஸ்தான் செல்கிறார். இப்பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் திரு ஷவுகத் மிர்சியோயேவை தாஷ்கண்டில் சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான யுக்திசார் கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். பிரதமரின் இந்த 137வது மாதாந்திர மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR நியூஸ் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் ஒலிபரப்பாகும். ஜம்மு காஷ்மீரில் ஆண்டுதோறும் நடைபெறும் புகழ்பெற்ற அமர்நாத் யாத்திரை இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த ஆண்டு கடந்த ஜூலை 3ஆம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரை 57 நாட்கள் விமரிசையாக நடைபெற்றது. பகல்காம் மற்றும் பால்தால் ஆகிய இரு வழியாகவும் இவ்வாண்டு 4.8 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பாதுகாப்பாக சென்று புனித தரிசனம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய விளையாட்டு தினம் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இந்திய விளையாட்டு ஆணையத்தின் 7ஆம் பிரிவு சார்பாக இன்று காலை GMC பாலயோகி மைதானத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டோர்களுக்கான 1 கிலோமீட்டர் நடைபோட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை இந்திய விளையாட்டு ஆணையத்தின் 7ஆம் பொறுப்பாளர் திரு உதயகுமார் நடத்தினார். PSA புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 3-2 என்ற கோல் கணக்கில் மற்றொரு இந்திய வீரரான வீர் ஜோத்ரானியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இன்றிரவு நடக்க உள்ள இறுதிப் போட்டியில் ஹங்கேரியின் பாலாஸ் பர்காஸை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.